ஐயா ஏதோ டவுட் சொல்லுங்க சொல்லுப்பா. இப்போ ரிலீஸ் எடுத்து வீட்டில் வச்சா அம்மா பார்த்து சொல்கிறேன். நல்லபடியாக போய் வாங்க. நான் பார்க்குறேன். சரி தான் நாங்கள் நல்லபடியாக சரிங்க பார்த்து சரிங்களா பாருங்கள். பச்சரிசி பச்சரிசி ரா ரைஸ். இப்போ என் ஒய்ஃபு கொஞ்சம் மைனஸ் ஆகிடும். நீங்கள் 3 மணிக்கு பார்த்தா நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. 3:30 மணிக்கு அது குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அவன் சந்தோஷம். என் ஹஸ்பண்ட் என்ன பண்றதுன்னா நான் வந்து நேர்லயே பார்த்தேன். ஒரு நாள் நைட்டு பக்கத்து ரூம்லேருந்து நான் இருக்கிற ரூமுக்கு வரும்போது எனக்கு இருமல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உருவம் கரெக்டாக வாங்கிட்டு போகலாம்னு தானே வாங்கிட்டு போகலாம். அப்புறமா போறேன். நீங்க வெளியில போனா அப்புறமா வர முடியாது. சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? ப்ளீஸ் எனக்கு ஜாப் இது செஞ்சிடுங்க. ஜாப் வேணும்னா உங்களுக்கு வந்து என்ன தடுக்குது? யார் உங்களுக்கா? உங்களுக்கு சூனியம் பில்லி சூனியம் ஏதாவது யாரும் வைக்க வச்சா யாரும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். பட் எதுக்கு சொல்கிறது கேளுங்க. இது ஒரு ஐடியா தாண்டி கேட்டியோ என்ன வேணும் ஐயா உங்களுக்கு? கடன் பிரச்சனை. என்ன கடன் பிரச்சனை? கொஞ்சம் உடம்பு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு. பொருளாதார என்ன பண்ண முடியும்? அதான் என்ன பண்ணுறீங்க? எங்கள் மையம் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க வெற்றி ஆகணும்னா இந்த மையை வந்து புருவத்தில் வச்சுக்கணும். லட்சம் புருவத்தில் வச்சுக்கணும். அமைதியாக சொன்னாங்க. அமைதியாக சொன்னாங்க ஐயா. தாயத்தை அங்காளமாக வேண்டி வீட்டுக்குள்ள வைக்கணும். சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பெரிய பிளாட்னர் வச்சுருக்கீங்க. நான் பராசை பார்த்து நிபுதி இல்லைங்க. சரி ஐயா நாளைக்கு ஆவணம் போயிட்டேன். எல்லாம் நான் ஏன் பார்த்துருப்பாங்க தெரியாது கேட்டுருக்கீங்க. உங்கள் குருநாதர் எந்த ஒரு தேவதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அசுரகுரு கொடுத்துருக்கிறாரோ அந்த அசுரகுரை தவிர எவனாலும் கட்ட முடியாது. நோட்டை விட்டு தான் பார்க்க முடியாது. நோட்டை விடும் போது சாமி வந்து அமைதியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு நினைச்சு உள்ளத்துக்கு போயிட்டு தீபதூபம் காட்டுங்க. சரிங்களா? 50 ரூபாய்க்கு ஐயா அங்கே வந்துடுறாங்க. அப்புறம் அங்கே தான் வருவாங்க. தைரியம் பார்க்கலாம். சரிங்களா? காலையில் போயிட்டாங்க. 10 வருஷமாக கிரேஸ் மேம் இது வழி இது புருவத்தில் லெஃப்ட் சைடு புருவத்தில் வச்சுக்கோங்க. இது அங்காள தாயத்தை வீட்டுக்கு வரீங்க. உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா அங்காளம் வேண்டிட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விலகணும், பணம் காசு வரணும், வேலை வச்சவனும் எல்லாமே எடுத்து உள்ள வைக்க முடியும். வீட்டுக்கு போகும்போது ஆர்த்தி கட்ட சொல்லுங்கள். சரிங்களா? வேறு என்ன வேணும்? ஐயா நான் ஏற்கனவே வந்து நீங்கள் இப்போ எழுதி போட்டுருங்க. அந்த மந்திரம் வச்சு நான் 48 நாள் நம்ம என்ன பண்ணுறீங்க? அதான் வியாபாரத்தில் காட்டுறோம் போனாங்க. என்ன சமையலுக்கு போகிறீங்க? வந்து சொல்லி சொல்லி வேறு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. திடீர்னு நான் ஃபேமிலி ப்ராப்ளம்னால திடீர்னு நான் ஒரு லட்சம் மேலே ஆமாம் வேலை செய்யுங்களா? சொல்லுங்க. என்ன சாமி கும்பிட வரீங்க? உங்கள் பேர்? மந்திரம் சொல்லி பணம் காசு வரணும், வேலை வரணும் சொல்லிட்டு ஆமாம் எடுத்து போய்ட்டு புத்தில் போட்டு வரணும். இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு குடி பூஜை பண்ணி போட்டு வரணும். 11 நாள்
வேலை வந்து சேர்த்திங்களா? ம். ஆஸ்பத்திரி ஒரு ஒரு கோடி எடுத்து கொடுத்துட்டு போங்க. நீங்கள் ஒரு கோடி சொல்கிறீங்க. இல்லையா? சண்டே சும்மா அறிவு தானே சண்டே கற்றுக்கிட்டு நான் பணமாக வாங்கிக்கிறேன்னா கற்றுக்கிறது நான் கற்றுக்காம என்ன பண்ணுறேன் சுற்றி காட்டுறேன் நீங்கள் மனசு கஷ்டமா லவ் பாரு வழிமுறை பல இடங்களுக்கு போயிருக்கேன். அந்த ஜோதி விடாம ஒரு சில நேரம் போயிருக்கேன். அது ஆரம்பத்தில் தெரியாமல் கையில் கொடுப்பேன். ஐயா ஒரு ஒரு 2 நாள் ஒரு குரு நம்மளுக்கு ஒரு பாலபரமேஸ்வரி உபதேசம் கொடுத்தாங்க. யாரு குருநாதர் பேரு? அவர் வேறு ரகுபதின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஊர்? அங்கே பொள்ளாச்சியாக தாங்க. அவருக்கு கொடுத்து வத்தல் கொண்டு கொடுப்பாங்க. அப்புறம் 22 3975 கே ராமமூர்த்தி. அப்போ சொல்லுவாங்க எல்லா பேர் சொல்லுங்கள். தூங்க முடியல வீட்டில் ட்ரெஸ்ஸை முடிச்சு வந்துக்கிட்டே இருந்து வீட்டில் அப்பா வந்து சண்டை நடக்கும்போது இப்படி ஆட்டு தலைவர் என்ன பண்ணுறீங்கன்னா சண்டே அக்கா வந்து வரும்போது பீட்ரூட் மண்டி எடுத்துட்டு வந்து ஐயா கொடுங்க அப்புறம் வருங்க. கடலூர் தான் நீங்கள் என்ன சொல்லுறீங்க? கற்றுக்க போகிறீங்களா? என்ன சாமி வாங்க போகிறீங்க? கேளுங்க ஐயா உங்க பேர்? சொல்லுங்க ஐயா. கட்டி கொடுங்க சொல்லுங்கம்மா. எதுவுமே பண்ணாதீங்க சாமி. சொல்லுங்கம்மா.